ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஈவினிங் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஈவினிங் வணக்கம். ஈவினிங் வணக்கம். அப்புறம் அன்றைக்கி நான் சாம்பார் வச்சேன். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சு சாம்பார் வச்சாச்சு. அந்த பக்கம் அதை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ சொதப்பிருச்சு, அதனால அதை உங்கள்கிட்ட காட்டலை. பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் முள்ளங்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சாச்சு. அப்புறம் மருமகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க, அவங்க தலைமையில் ஏறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகல, அவங்களும் மாமியார் தானே. அப்போ அவங்க நம்ம பொண்ணை கீழே தானே போடுவாங்க. அதனால அப்படி மாமியார்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மருமகளும் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சா நம்மளை கட்டிக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா வேணும்ல, அவங்க நம்மளுடைய புருஷனுக்கு அவங்க அம்மா வேணும்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால் அப்படி நினைக்காம நம்ம அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் மாமியாரும் நினைங்க. மாமியார்களும் நம்ம மக எப்படியோ அப்படி தான் மாமியாரும் நினைங்க. நான் இந்த மருமகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அது எனக்கு என்னை தாயாக நினைக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியாது. சின்னமாக ஒரு பாட்டு பாடிடுறேன். சாமி கிட்ட சொல்லி புட்டேன், உன்னை நெஞ்சில் வச்சு புட்டேன், ஒத்தையா நீ நானும் பார்த்துக்கவே முடியலையே, மனசுக்குள்ள பார்த்துக்கிட்டோம், ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலையே, மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம், சாமி கிட்ட சொல்லி புட்டேன், உன்னை நெஞ்சில் வச்சு புட்டேன். ஓகே பாய். தெரிஞ்சது 2 அடி, அந்த 2 அடியை நான் உங்களுக்காக பாடியிருக்கேன். அதாவது இன்றைக்கி நான் கொடுத்த குறிப்பு என்னன்னா, மருமகளுக்கெல்லாம் நம்ம பொண்ணு மாதிரி நினைங்க. அவங்க நம்ம பொண்ணாக நினச்சா கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்மளுக்கு முடியாத காலத்தில் நம்மளை தாயாக நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். ஓகே பாய்.